வெள்ளை அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்திற்கு கொடுத்த 60,000 கோடி ரூபாய் வெள்ளை கொள்ளை அடித்தார்கள் என்ன சொல்றது. வெள்ளை அறிக்கை இல்லை, கொள்ளை அறிக்கை. இந்த ஒயிட் பேப்பரை வச்சிருந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினும் மு.க. ஸ்டாலினும் அவர் மீது வழக்கு தொடர முடியும். இன்னும் 2-3 ஒயிட் பேப்பர் வர போதுமா தெரியுமா உங்களுக்கு? மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தில் நடந்த விளம்பரங்கள் எவ்வளவு கொடுப்பான் என்பதை ராஜ்மோகன் மந்திரி வெளியில இருக்கிறார் கூடிய விரைவில். சட்டசபை கூட போகுது. சட்டசபை 10 மணிக்கு கூடிச்சுன்னா 9:45 மணில இருந்து இங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்துட்டு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் சீஃப் மினிஸ்டர் இடத்துல தாத்தா, பேரன், சித்தப்பா இவங்க தான் உட்காரணும். இவங்க வேற யாரும் உட்காரக்கூடாது. அந்த வயிற்றுச்சல் இருக்குது அவங்களுக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் எப்படிதான் உட்கார்ந்தாரு? அவங்களுக்கு 8 மந்திரிக்கு தலித் மந்திரிக்கு எப்படி பதவி கொடுத்தாரு? அதெல்லாம் இன்னும் அவங்களால ஜீரணம் பண்ணிக்க முடியல. வயிற்று எரிச்சல்ல சாகுறாங்க எல்லாரும். நமக்கு வந்த நிதி பகிர்வானது 6.64% இருந்தது. இன்னைக்கு 16வது நிதி குழுவுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4.097% தான் இருக்கு. யாரால? திமுக பாரபட்சம் என்பது இவர்கள் கொடுக்கக்கூடிய கணக்குனால தானே. கணக்கு சரியா இருக்கும். அதுக்குதான் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். திமுக செய்த ஊழல்னால தான் அவங்களால கொடுக்க முடியல. எதையெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த பணங்களை எல்லாம் இவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்களே. இல்லையா, கொரோனா காலத்துல இருந்த ஒரு வருவாய் பற்றாக்குறையை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய வருவாய் பற்றாக்குறைன்றது மிக மிக குறைஞ்சிருக்குது. காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய பணத்தை எல்லாம் மாரி வில்சன் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் இவர்கள் எல்லாம் லூட்டி அடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் சாப்பிட்டதை தவிர துருவா பாலாஜி என்று சொன்னாரே விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில், அது நிரூபணமாகிவிட்டது. இப்பொழுது KN நேரு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு நாடகம் தமிழகத்தில் நடக்கப் போகிறது. வெயிட் அண்ட் வாட்ச். அது ரொம்ப மிக மிக பொறுமையுடன் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அரசு ஆயிட்டாங்கன்னா திமுக பலவலன்னு விழுந்து போயிடும். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க நம்புறீங்களா? முன்னாடியே சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க வெள்ளை அறிக்கை ஒரு நாள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன ஐயா நினைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்திற்கு கொடுத்த 60,000 கோடி ரூபாய் வெள்ளை கொள்ளை அடித்தார்கள் என்ன சொல்றது. வெள்ளை அறிக்கை இல்லை, கொள்ளை அறிக்கை. காரணம் என்ன என்று கேட்டால், பதவியேற்ற அன்று விஜய் அவர்கள் பொதுமக்களிடம் ஒரு உறுதிமொழி கொடுத்தார். சென்ற அரசாங்கம், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்படி 3 லட்சம் கோடி பட்ஜெட்டா இருந்தா கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து 10 லட்சம் கோடி வந்ததுன்னு சொன்னா கூட ரிசர்வ் பேங்க்ல இருந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றதை தவிர, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றதை தவிர, பிளஸ் டாஸ்மார்க்ல இருந்து எவ்வளவு லாபம் வந்தது அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா it runs to 13 lakh crores. எங்கங்க அந்த பணத்தை வச்சிருக்காங்க? எங்கங்க அடிச்சாங்க அவங்க? 30% சொன்னார் சிஎம். அது 13% 30 4 லட்சம் கோடி ஆச்சு. 4 லட்சம் கோடி வச்சிருக்காங்களா அந்த திமுக என்று அதைத்தான் அவர் செய்கிறார். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இந்த ஒயிட் பேப்பரை வச்சிருந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினும் மு.க. ஸ்டாலினும் அவர் மீது வழக்கு தொடர முடியும். ஆனால் விஜய் அவர்கள் நிதானமாக செய்வார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளை அறிக்கை என்பது கொள்ளை அறிக்கையினுடைய சாராம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். புட்டு வச்சார் நேற்று அந்த வில்சன், புட்டு வச்சார். வரிசையா இருந்தேன். அதனால ஜனங்க நடுவில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பேச்சில் சொன்னாங்க தவிர பேப்பர்ல வந்த உடனே இல்ல டாக்குமெண்ட்ஸ் வந்துருச்சு. அதனால everyone is appreciative of Vijay's white paper. ஐயா இல்ல, 60 வருஷமா வாங்கினதே பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி. ஆனா இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல வாங்கினது மட்டுமே 5 லட்சம் கோடி. அப்போ சிஎம் விஜய் அவர்கள் சொன்னது போலவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த 30% ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு அம்பலமாயி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி மட்டுமே ஊழல் நடந்திருக்கிறதா காட்டப்பட்டு இருக்குது. அப்போ 1 லட்சம் கோடி தான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கோ இல்லைன்னா நலத்திட்டங்கள் செய்யறதுக்கோ போயிருக்கா? ஓப்பனாவே சொல்றாங்களே சார், அந்த ஒயிட் பேப்பருடைய சாராம்சமே அதுதானம்மா. வரவு செலவு கணக்கு சென்ற முறை நான் பேசும்பொழுது கூட சொன்னேன், 30% ஸ்டாலின் என்று சொன்னார்களே, இது 30% என்பது நிரூபணமாகிவிட்டது.
சென்ற எக்ஸ்போஸ் வீடியோவில் ரவீனாவுடன் நான் பேசும்பொழுது சொன்னது தங்களுடைய நேர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் ரீவைண்ட் பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். வில்சன் அவர்கள் நம்ம சொன்னதை ஊர்ஜிதப்படுத்தினார். காரணம் என்ன என்று கேட்டால், தேர்தல் காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும் பொழுது விஜய் அவர்கள் குறிப்பிட்டதை, பதவியேற்ற அன்றைக்கு உறுதிமொழியாக கொடுத்ததை நேற்று வெள்ளை அறிக்கை மூலமாக அவர் தன்னுடைய இன்டென்ஷன்ஸ், வழிமுறைகளை ஊர்ஜிதப்படுத்தினார், தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார். தவிர இன்னும் 2-3 ஒயிட் பேப்பர் வரப்போகுதுமா தெரியும் உங்களுக்கு. மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தில் நடந்த விளம்பரங்கள் எவ்வளவு கொடுப்பான் என்பதை ராஜ்மோகன் மந்திரி வெளியில இருக்கிறார் கூடிய விரைவில். சட்டசபை கூட போகுது. சட்டசபை 10 மணிக்கு கூடிச்சுன்னா 9:45 மணில இருந்து இங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்துட்டு. விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சோதனை காலமாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் இடத்துல தாத்தா, பாட்டி, பேரன், பொண்ணு பேரு, அத்தை, சித்தப்பா இவங்க தான் உட்காரணும். இவங்க வேற யாரும் உட்காரக்கூடாது. அந்த வயிற்றுச்சல் இருக்குது அவங்களுக்கு, உதயநிதி ஸ்டாலினுக்கு. அதை நாளைக்கு காமிப்பாரு பாருங்க அசம்பிளியில. விஜய் எப்படிதான் உட்கார்ந்தாரு அவங்களுக்கு? 8 மந்திரிக்கு, தலித் மந்திரிக்கு எப்படி பதவி கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாங்க, அதெல்லாம் இன்னும் அவங்களால ஜீரணம் பண்ணிக்க முடியல. வயிற்று எரிச்சல்ல சாகுறாங்க எல்லாரும். சட்டசபையில ரகலை நடக்கும் போது ரவுடித்தனம் பண்ணுவாங்க, பேண்டமோனியம் இருக்கும், கலைவரம் இருக்கும், எல்லாரும் அடிச்சுப்பாங்க போட்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஏந்துட்டாலே போதும். நாளைக்கு பல அமைச்சர்கள், விஜய் அமைச்சர்கள்லாம் எழுந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வந்ததே எல்லாரும் ரொம்ப பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருங்க. சோ இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே ஒரு ஏர்னிங் போதுமா அப்படின்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். வேற வேலைக்கு போலாமா அப்படின்னா அது எப்படிங்க பாசிபிள் அப்படின்ற ஒரு கேள்வியிலும், சரிங்க இருக்கிற இடத்துல இருந்து எப்படிதாங்க நான் ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ஆப் இருக்குது. அதுதான் நம்மளுடைய மார்க்கெட் வோல்ஃப் அப்படின்ற ஆப். இந்த ஆப்பை நீங்க உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணி 4 டிஜிட் பின் போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்புக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறமா ஃபாலோ ட்ரெண்ட் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கும். இந்த ஃபீச்சர்ல மார்க்கெட் ட்ரெண்ட் எல்லாம் எப்படி ப்ராஃபிட்ல போகுது அப்படின்றத லைவா நீங்களே பார்க்க முடியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டோ எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். எவ்வளவுதான் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஆப் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர் டேக்கு 11,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாங்க. மந்த்லி 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏர்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 lakhsக்கு மேல ஏர்ன் பண்ண முடியும். அவ்வளவுதானா? இதுல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்பில்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்கேஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகுது அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், லாஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபா பத்திரமா வச்சிருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இதுல அந்த வெள்ளை அறிக்கையில 67,000 கோடி வருடத்துக்கு வட்டி மட்டுமே செலுத்துறதா காட்டப்பட்டிருக்கு. இது உண்மையாவே ஒரு மாதிரி ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷத்துக்கு 67,000 கோடி நம்ம கட்டணும் அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல ஸோ அரசு எப்படி நடத்துறது, நலத்திட்டங்களை எப்படி மக்களுக்கு கொடுக்கறது? ஒரு இன்னல்களான செலவு, இன்னல்களான ஒரு ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது தமிழ் வெற்றி கழகத்தினுடைய அரசு. அது எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று விஜய் ஒருவருக்குத்தான் அந்த விஷயம் தெரியும். எது இருப்பினும் அதிகாரிகளுடைய உதவி மூலமாக கண்டிப்பாக இந்த வருஷத்தை அவங்க கடந்துடுவாங்க. ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதுதான் சந்தேகமாக்கிறது. அதை வைத்துத்தான் சொல்லுவார்கள். இந்த வெள்ளை அறிக்கை என்பது கொள்ளை அறிக்கையாக இருந்தாலும் இதை பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் பொழுது 2,000 ரூபாய் தரேன் என்றாரே, பஸ்ல எல்லாம் இலவசம் சொன்னாரே, அதெல்லாம் இன்னும் ஏன் அமல்படுத்த நாளைக்கு அசம்பிளியில கேள்வி கேட்பாங்க எல்லாரும். சோ அதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக துணிவு இருக்கிறது, செய்து காண்பிப்பார். சூப்பர் சூப்பர் ஐயா. இப்ப கொள்ளையடிச்ச பணத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலே பாதி கடனை அடைச்சிடலாம், இல்ல முழு கடனையும் அடைச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா இது எப்படி முதல்ல சாத்தியம்? இது கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா நலத்திட்ட உதவிகளை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அததான் விஜய் சொல்றாரு, பிரச்சார கூட்டத்தில் சொன்னாரு. நான் வந்தேன்னா 1 பைசா அடிக்க மாட்டேன், கொள்ளை அடிக்க மாட்டேன், அந்த கொள்ளை அடிச்ச பணத்தை நான் திருப்பி வாங்குவேன் அப்படின்னாரு. அதுக்கு எஃப்ஐஆர் போடணும், அது சண்டை போடணும், அதுக்கு ஜெயில போடணும். உதயநிதி ஸ்டாலினும் மு.க. ஸ்டாலினும் ஜெயில போட்டீங்கன்னா அந்த பணம் எப்படி வரும்? எல்லாம் சாப்பிட்டாங்க, எங்கேயும் வெளிநாட்டுல தான் இருக்குது அந்த பணம், எப்படி வரும்? அதெல்லாம் அதுக்காகத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை ஒரு மாபெரும் பிரச்சனையாக்க இருக்கிறார். வரக்கூடிய நகராட்சி தேர்தலில் இந்த ஊழல் தான் பெரிய பிரச்சனையாகும். நாளைக்கு சட்டசபையில கூட விஜய்க்கு ஆதரவாக
தமிழ் வெற்றி கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் புஷி ஆனந்த் அவர்களும் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களும் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது பாருங்க பெரிய சண்டை வரும்போது பாருங்க. ஐயா, ஒரு பக்கம் திமுக அரசு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட கடன் வாங்கி எதுவுமே தமிழக மக்களுக்கு பண்ணல அப்படின்னாலுமே பல கோடி லஞ்சம், ஏய்ப்பு இதெல்லாமே நடந்திருக்குனாலும், மறுபுறம் பாத்தீங்கன்னா மத்திய அரசுமே தமிழகத்தை வஞ்சிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க 10வது நிதிக்குழுவுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்த நிதி பகிர்வானது அப்படின்றது 6.64% இருந்தது. இன்னைக்கு 16வது நிதிக்குழுவுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வரியானது வெறும் 4.097% தான் இருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல மத்திய அரசும் இங்க தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிச்சுக்கிட்டு தானே இருக்கு. அது யாரால? திமுகனால. பாரபட்சம் என்பது இவர்கள் கொடுக்கக்கூடிய கணக்குனால தானே. கணக்கு சரியா இருக்கும். அதுக்குதான் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். திமுக செய்த ஊழல்னால தான் அவங்களால கொடுக்க முடியல. எதெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்த பணங்களை எல்லாம் இவங்க சுருட்டிட்டு போயிட்டாங்களே. அவங்களுக்கு சரியான வரவு செலவு கணக்கு கொடுக்கலையே. ஏமா ரவினா, நான் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குறேன்னா அதை நான் திருப்பி கொடுக்கணும், வண்டியோட திருப்பி கொடுக்கணும். சிலதை கொடுத்துட்டு சில கொடுக்காது இருந்துட்டு கணக்கு காமிக்காது இருந்து நான் அப்புறம் தரேன் அப்பறம் தரேன் இழுத்து போட்டுருந்தா எப்படி வரும்? அந்த மாதிரி தான் செஞ்சது திமுக அரசு. அதுதான் வெள்ளை அறிக்கை வெளியா வந்திருக்குது. நல்லா எப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சரு அவங்க சரியா காமிக்காது. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ல இருந்து பொது நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய லாபங்களையும் டிரான்ஸ்போவிலிருந்து வரக்கூடிய லாபங்களையும் அவங்க நஷ்டமா தானே காமிச்சிருக்காங்க. அதுல தான் அவங்களுக்கு சண்டை வருது. ஏமா நீங்க வந்து 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு செலவு செஞ்சீங்க அப்படி இருக்கும், மீதி 100 ரூபாய்க்கு வருவீங்க. ஊழல் பண்ணுவீங்களா இல்ல வேற எங்க எடுத்து வேற டிபார்ட்மெண்ட்ல இதை எடுத்து பண்ணுவீங்களா? அதைத்தான் இந்த வெள்ளை அறிக்கை வெளியா காமிக்கிறது. எதற்காக நேற்று இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள் என்றால், கண்டிப்பாக தயவுசெய்து வெயிட் அண்ட் வாட்ச். இதே வெள்ளை அறிக்கை பற்றி சட்டசபையில் விவாதம் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்லையே, திமுகவுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு, இப்ப வெளியிட்டு இருக்கிறது வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது, வெற்று அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திமுக தங்கம் தென்னரசுடைய அறிக்கையை பார்த்தேன். தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சருடைய அவருடைய ஒரு கருத்துக்களை எல்லாம் கேட்டேன். ஆனால் ஏன் பழனியை வேல் தியாகராஜன் இது பற்றி கருத்து கூறவில்லை? அதைத்தான் சரியப்படுத்த வேண்டும். அதை தவிர முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் எம்பி, இப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ராஜ்யசபாக்கு, அவர் கூறிய கருத்துக்கெல்லாம் கூட தமிழகம் கடங்கார அரசாங்கம் ஆகிவிட்டது என்று சொன்னார். அதை ப. சிதம்பரம் ஒத்துக்கொள்கிறாரா? ப. சிதம்பரம் பற்றி தெளிவாக ஒரு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என்று ப. சிதம்பரம் தரப்பிலிருந்து ஏன் ஒரு விதமான வாதம் வைக்கவில்லை? ப. சிதம்பரம் சொல்கிறார், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே சொல்லிவிட்டார், தாங்கள் வழி போடுங்கள், வரி போட்டாதான் இன்கம் வரும். இவங்க எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டே இருந்தாங்க, அதனாலதான் கஷ்டமாச்சு. தாங்களும் ஃப்ரீயா சாப்பிட்டாங்க கொஞ்சம். இதுதான் ஒரு பெரிய சிக்கலாய் கொண்டு விட்டதை தவிர தமிழக அரசாங்கத்திற்கு நிதி பற்றாக்குறை இல்லை. ஊழல் செய்தனால்தான் இந்த நிதி பற்றாக்குறை வந்தது என்பது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு ரமீனா. சோ இல்லையா, கொரோனா காலத்துல வந்து இருந்த ஒரு வருவாய் பற்றாக்குறையை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய வருவாய் பற்றாக்குறைன்றது மிக மிக குறைஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ இது வந்து எப்படி இருக்குன்னா இன்னும் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா கொரோனா காலத்துல வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஸ்தம்பித்து போனது, உலக நாடுகளே ஸ்தம்பித்து போனது. சோ அன்னைக்கு இருந்த வருவாய் பற்றாக்குறையை விட இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டதுன்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய பணத்தை எல்லாம் ஒன்றி புரிகிறது இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக. மாரி வில்சன் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் இவர்கள் எல்லாம் லூட்டி அடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் சாப்பிட்டதை தவிர ஒரு முக்கியமான விஷயம், 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னாரே விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில், அது நிரூபணமாகிவிட்டது. இப்பொழுது அந்த 10 ரூபாய் பாலாஜியினுடைய ஸ்டாக்ஸ் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு பணம் வருத தாங்க தனியா சாப்பிட்டுட்டாங்க. அதுதாங்க விஷயம். அதனுடைய பேக்ரவுண்டு தான் வெள்ளை அறிக்கையில் பிரபலமாக காணப்படுகிறது. நம்ம வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு ரபினா, இன்று வைகோ அவர்கள் விஜயை பார்ப்பற 3 மணிக்கு, அது ஒரு மாபெரும் சிறந்த சந்திப்பாக நான் பார்க்கிறேன். டெல்லியிலிருந்து அதை பார்க்க போனால் வைகோ அவர்கள் பல அரசாங்கத்தை, மத்திய அரசாங்கத்தையும் பார்த்தவர்கள், பல தலைவர்களையும் பார்த்திருக்கிறார். அவர் செய்கிறார், தன்னுடைய 2 எம்பிக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழ் வெற்றி கழகத்தின் மூலமாக போட்டியிட்டு வந்தால் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி கிடைத்துவிடும். அதைத்தான் திமுக தடுக்க பார்க்கிறார்கள்.
அதிமுக போய் ஒரு ஜனநாயகத்தில் தேர்தலை தடுக்கிறார்கள், போய் அந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்ல. அதை தவிர இந்த 4 பேர் போனது விஜயபாஸ்கர் 5, இவங்க 2 பேர் வந்தாங்கன்னா 7, குறைஞ்சது 15 பேர் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள். திமுக இருந்து கூட 4 பேர் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் கூடிய விரைவில். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 20 அசம்பிளிக்கு தேர்தல் வந்ததுன்னா 17-18 மட்டும் விஜய் நிச்சயம் ஜெயிச்சிருவார். ஆக மொத்தம் இன்று விஜயினுடைய சந்திப்பு வைகோவிடம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இல்ல, விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப இதே போல இன்னும் பல எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போறாங்க அப்படின்னா அதிமுக இன்னும் மேலும் மேலும் பலவீனப்படும் இல்லையா? அதிமுகவை பலவீனப்படுத்தி ஆகிவிட்டது. அதிமுக என்பது வலுவிழந்திருக்கிறது. அதனால தான் அனைத்து தலைவர்கள் போன பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகன் நிதின் பழனிசாமியை பொறுப்பில் வைத்துவிட்டு இருக்கக்கூடிய நம்ம அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சொத்து வகைகளை எல்லாம் தன் வசம் படுத்துவதும் என்றெல்லாம் ஒரு இருந்தாலும் வேலுமணி போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள் ஏன் இதை எதிர்க்கவில்லை தெரியவில்லை. இருந்தாலும் அதிமுகவில் கரைவதற்கு ஒன்றுமே கிடையாது. இனிமேல் பார்க்க போக வேண்டியது திமுக தான். KN நேரு அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு நாடகம் தமிழகத்தில் நடக்கப் போகிறது. வெயிட் அண்ட் வாட்ச். அது ரொம்ப மிக மிக பொறுமையுடன் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலமாக திமுக மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள் அரசு ஆயிட்டாங்கன்னா திமுக பலவலன்னு விழுந்துவிடும். அதை கூடிய விரைவில் விஜய் அவர்கள் செய்வார்கள், பார்த்து கொண்டே இருங்கள். காரணம், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுத்ததுனால இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எங்க டெவலப் ஆகுது, வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும். இல்ல, ஊழலை வெளியில கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து யாரு ஊழல் பண்ணியிருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி தப்ப வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க தப்பு பண்ணவங்களை கைது பண்றது அப்படின்றது இன்னைக்கு நிலைமைக்கு சாத்தியமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுந்திருக்குல்ல. கண்டிப்பா பணத்துல வெளியே கொடுத்துருக்காரு. இந்த நீங்க எவிடன்ஸ் இல்லைங்கிறீங்களே, ஒவ்வொருத்தருடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பாருங்க, அவங்களுடைய கணக்குல இருந்து பாருங்க. அயல்நாட்டு அவர்கள் 150 திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைவர்கள் அயல் நாட்டில் சொத்து வைத்திருக்கிறார்கள். இந்த 28 லட்சம் கோடியில இருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க எங்க போயிருக்க அந்த பணம் எல்லாம்? பல திமுக எம்பிக்களுக்கு 5 ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அந்த சாராய ஃபேக்டரி கிங் கெமிக்கல் சிஆர் பால் வச்சிருக்காரு, சசிகலா அம்மா வச்சிருக்காங்க. அதையெல்லாம் மூடுவதற்குத்தானே விஜய் ஒரு பிளான் போட்டிருக்காரு. இப்போ அந்த பிளான் போட்டாருன்னா விஷயங்கள் வெளிப்படையாக கொண்டு வந்து விட முடியும். அதுதான் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் தமிழ்நாடு அரசியலில். சூப்பர் ஐயா, சூப்பர். டெல்லியில இருந்து தொடர்ந்து இன்னும் நிறைய தகவல்களை தொடர்ந்து நம்ம கூட கொடுத்துட்டே இருங்க. நன்றி நன்றி ஐயா. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வோல்ஃப் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க.